ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் சமாதானமும் உங்கள் அனைவரோடும் கூட என்றென்றைக்கும் இருப்பதாக. தலைப்பு: நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடுவதும் இல்லை. நாம் இப்பொழுது கொஞ்ச காலத்திற்கு முன்பாக கண்டுபிடிக்கப்பட்ட கண்டுபிடிப்புகளை அந்த காலத்திலேயே சுமார் 3000 வருடங்களுக்கு முன்பாகவே பிரசங்கி புஸ்தகத்தில் எழுதி வைத்திருக்கிறார். கர்த்தரே இதை வெளிப்படுத்தி இருக்கிறார். பூமியில் மேல் காற்று சுழன்று சுழன்று வருகிறது, பூமியின் மேல் காற்று இருக்கிறது, அது சுழன்று கொண்டிருக்கிறது என்றும். அதனால்தான் நமக்கு காலநிலை மாற்றங்கள், மழை, வெயில் எல்லாம் வருகிறது. அதே போல சூரியன் சுற்றி கொண்டிருக்கிறது என்றும் சொல்லப்பட்டிருக்கிறது. பிரசங்கி 1ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம் முதல். இந்த பிரசங்கி புஸ்தகத்தை சாலமோன் ராஜாவால் எழுதப்பட்டது என்று கருதப்படுகிறது. நிரூபணம் இல்லை. இந்த வார்த்தைகளை கவனிக்கும் போது சாலமோன் ராஜா தான் எழுதியிருப்பார் என்று நல்லபடியாக நம்ப முடிகிறது முழுமையாக. சாலமோன் ராஜா கர்த்தருடைய ஞானத்தால் நிறைய பெற்றவர். இவ்வுலகத்தின் அறிவு, ஞானம் எல்லாம் அவருக்கு கொடுக்கப்பட்டது. கர்த்தர் சொல்லி இருக்கிறார், நான் உனக்கு இதுவரை பிறந்த மனிதர்களில் இல்லாத ஞானத்தையும், இனியும் ஒரு மனிதனும் உன் அளவுக்கு ஞானமாய் இருக்க மாட்டான், அந்த அளவுக்கு நான் உனக்கு ஞானத்தை கொடுத்தேன் என்று கர்த்தர் ஞானத்தினால் சாலமோன் ராஜாவை ஆசீர்வதித்தார். சாலமோன் ராஜா தேவாலயம் கட்டி பிரதிஷ்டை செய்த போது ஆயிரக்கணக்கான பலிகளை கொடுத்தார். அப்பொழுது இந்த ஆசீர்வாதம் சாலமோன் ராஜாவின் கீழ்ப்படிதலினாலும் கர்த்தருக்கு பிரியமாய் நடந்து கொண்டதினாலும் கர்த்தர் அவர் மேல் கிருபையாய் இறங்கி அவருக்கு இப்படிப்பட்ட வரத்தை கொடுத்தார். இந்த வசனத்தை நாம் படிக்கும் பொழுது, பிரசங்கி புத்தகங்களை வாசிக்கும் பொழுது சாலமோன் ராஜாவின் ஞானத்தை நாம் பெற்றுக்கொள்கிறோம். அவர் மூலமாக கர்த்தருடைய ஞானம் நமக்கு வருகிறது. இவ்வுலக வாழ்க்கையின் ஞானம், நாம் என்ன செய்கிறோம், மனித வாழ்க்கை என்றால் என்ன, தத்துவங்கள் அநேகமாய் குமிந்து கிடக்கிற இடமாய் பிரசங்கி புஸ்தகம் இருக்கிறது. அதை குறித்து சற்று ஆராய்ந்து பார்ப்போம். சாலமோன் ராஜா இவ்வுலக இன்பங்கள் அநேகத்தையும் எல்லாவற்றையும் சொல்ல போனால் அனுபவித்து பார்த்து பின்பு அவர் சொல்லும் வார்த்தைகளாய் இருக்கிறது. சகலத்தையும், இவ்வுலகத்தின் இன்பங்களை அனுபவித்து பார்த்த பின்பு கர்த்தர் எல்லா ஆசீர்வாதங்களையும் கொடுத்தார். சாலமோன் ராஜா இவ்வுலகத்தின் எல்லா இன்பங்களையும் நான் அனுபவித்து பார்த்து விட வேண்டும் என்று இன்பமாய் வாழ்ந்து பார்த்தார். பார்த்த பின்பு அவர் எழுதிய வார்த்தைகள் இவை ஆச்சரியமானது. மாயை மாயை, எல்லாம் மாயை என்று எழுதியிருக்கிறார். அவர் எல்லா இன்பங்களையும் அனுபவித்து பார்த்திருக்கிறார். ஒரு மனிதனுடைய எல்லாவித இன்பங்கள், அவன் விரும்புகிற காரியங்கள், காதுகளில் கேட்கும் இசையிலிருந்து சாப்பிடும் உணவு, கண்களின் இச்சைக்கு பாடுகிற பாடல், நடனங்கள், காதில் கேட்கிற இனிமையான இசைகள், வாழ்க்கையில் எல்லாவித இன்பங்கள், பொருளாலும் பொன்னாலும் அதிகாரத்தின்களினாலும் பதவி வகிப்பது, நன்றாக உடுத்துவது போன்ற எல்லாவித ஆசீர்வாதங்களையும் அவர் அனுபவித்து பார்த்தார். பார்த்துவிட்டு அவர் சொல்லுகிறார், மாயை மாயை, எல்லாம் மாயா இருக்கிறது என்று சொல்லுகிறார். இவ்வுலகம் என்ன? இதை நாம் படிக்கும் போது, இந்த வேத வசனங்களை நாம் ஆராய்ந்து பார்க்கும் போது நாம் மிகப்பெரிய ஞானத்தை பெற்றுக் கொள்கிறோம். அதிகமான ஞானம் நமக்கு வருகிறது. நம் வாழ்க்கையில் நாம் எப்படி இருக்க வேண்டும், நம் மனித வாழ்க்கை என்றால் என்ன என்பதை மிக தெளிவாக நாம் புரிந்து கொள்ள முடிகிறது. இந்த உலகத்தில் ஒவ்வொன்றும் மாயையாய் இருக்கிறது. என்ன மாயை? சிறு பிள்ளைகளாய் இருக்கும் பொழுது நாம் அதிகம் படித்து பெரியாராக வேண்டும் என்று நினைப்போம். அதிகமாய் படித்து அந்த சான்றிதழ் எல்லாம் வாங்கிய பின்பு வேலை கிடைக்காமல் அலையும் போது அந்த பட்டங்களினாலும் இத்தனை வருட கடின உழைப்பினாலும் பலன் என்ன என்று தோன்றும். அது படிப்பு மாயாய் போகிறது. உண்ணும் உணவு ஓரளவுதான் நம்மால் சாப்பிட முடியும். ஆசையாக பல உணவுகளை நாம் வாங்கி சாப்பிட்டால் அது நம் சரீரத்தை கெடுத்து போடுகிறது. அதிலும் மாயை. இப்படி எல்லாவற்றிலும் மாயை. உண்ணும் உணவு, படிப்பு, உறவுகள், அதிகமாய் நம் உறவுகளை நம்பி வாழும்போது அவர்கள் தங்கள் துரோகத்தை காண்பித்தால் உறவுகளின் மேல் இருக்கிற இன்பமும் போய்விடும். இப்படி பலவிதமான, ஏனென்றால் வேதம் சொல்லுகிறது, ஒருவனுக்கு சத்துருக்கள் அவன் வீட்டாரே என்று. வீட்டில் இருப்பவர்களே நமக்கு எதிரியாய் இருப்பார்கள், மாறி விடுவார்கள். பொல்லாதவன் அப்படி பயன்படுத்துவான். அப்பொழுது உறவுகளின் மேல் விருப்பம் போகும். அது மாயை என்று புரிந்து போகும். எல்லாம் மாயை.
ஏதாவது ஒரு தேவைக்கும் நம்மை பயன்படுத்துவதற்காகவே உலகத்தின் மனிதர்கள் நம்மோடு பழகுகிறார்கள். ஏதாவது ஒரு உதவி, ஏதோ ஒரு விதத்தில் நம்மை சார்ந்திருப்பதற்காக அவர்கள் நம்மை பயன்படுத்திக் கொள்கிறார்கள். இப்படி பலவித காரியங்களை நாம் பார்க்கும்போது எல்லாம் மாயை என்று புரிந்து போகிறது. இதைதான் சாலமோன் ராஜா எழுதியிருக்கிறார். சூரியனுக்கு கீழே மனிதன் படுகிற பிரயாசத்தின் பலன் என்ன? இந்த சூரியனுக்கு கீழே இந்த பூமியில் வாழ்கிற மனிதர்கள் அதிகமாய் உழைக்கிறார்கள், பாடுபடுகிறார்கள், துக்கங்கள், பிரச்சனைகள், போராட்டங்களை சந்திக்கிறார்கள், கவலைகள், வேதனைகள் இவையெல்லாம் பஞ்சமில்லாமல் நிறைவாய் வருகிறது மனித வாழ்க்கையில். இவை எல்லாவற்றினாலும் இத்தனை பாடுகள் படுவதனால் பிரயோஜனம் என்ன? எதற்காக இவைகள் என்று சாலமோன் ராஜா எதற்காக இத்தனை துன்பங்கள் என்று ஆராய்ந்து பார்க்கிறார் பிரசங்கி. ஒரு சந்ததி வருகிறது, அந்த சந்ததி போய்விடுகிறது, அடுத்த சந்ததி வருகிறது. ஒரு பெற்றோர்கள் இருக்கிறார்கள், அவர்கள் வாழ்கிறார்கள், அவர்கள் முடிந்ததும் அவர்கள் பிள்ளைகள் வருகிறார்கள், அவர்கள் வாழ்க்கை முடிந்ததும் அடுத்த பிள்ளைகள் வருகிறார்கள். இப்படி இந்த சந்ததி போகிறது, அடுத்த சந்ததி வருகிறது. அதே போல சூரியன் உதிக்கிறது, அது மறுபடியும் தன் இடத்திற்கே போகிறது, மீண்டும் உதிக்கிறது. கிழக்கில் உதிக்கிறது சூரியன், மாலையில் மேற்கே இருக்கிறது, மறுபடியும் காலையில் கிழக்கே வருகிறது. இந்த கண்டுபிடிப்புகள் எல்லாம் சூரியனை பற்றின எந்தவித கண்டுபிடிப்பும், பூமியை குறித்து பூமி உருண்டையானது என்றோ சூரியன் இவ்வளவு பெரியது என்றோ எந்தவித விஞ்ஞான கண்டுபிடிப்பும் இல்லாத காலத்தில் எழுதப்பட்டது. இந்த வசனங்களை தான் இன்று விஞ்ஞானிகள் நிரூபித்திருக்கிறார்கள் என்று சொல்லலாம். ஏனென்றால் சூரியன், அதாவது சூரியனை சுற்றி பூமி வருகிறது, சுற்றி கொண்டிருக்கிறது பூமி. அதனால் பகலிரவு தோன்றுகிறது, மாதங்கள் வருகிறது, வருடங்கள் வருகிறது. இதையெல்லாம் இன்று நாம் கண்டுபிடித்து விஞ்ஞானத்தில் படிக்கிறோம். ஆனால் படித்து தெரிந்து கொள்கிறோம். ஆனால் சுமார் 2500 வருடங்களுக்கு முன்பாக எழுதப்பட்ட பிரசங்கி புஸ்தகத்தில் இது கொடுக்கப்பட்டிருக்கிறது. இந்த புஸ்தகமானது கிமு 930 வருடங்களுக்கு முன்பாக எழுதப்பட்டது என்று சொல்லப்படுகிறது. அப்படி என்றால் சுமார் 3000 வருடங்கள் என்றே சொல்லலாம். அந்த அளவுக்கு அத்தனை காலம் முன்பாகவே பிரசங்கியால் எழுதப்பட்டிருக்கிறது. எத்தனை அற்புதமான காரியம்! பூமியும் சூரியனும் சுற்றி கொண்டு இருக்கிறது என்பது இங்கே வெளிப்படுத்தப்பட்டிருக்கிறது. காற்று தெற்கே போய் வடக்கேயும் சுற்றி அது சுழன்று சுழன்று வருகிறது என்று சொல்லி இருக்கிறார். பூமி உருண்டையானது என்பதை தெரிந்து வைத்தது போல சொல்லுகிறார். ஒரு பக்கம் தொடங்கினால் மறுபக்கம் வந்துவிட முடியும். பூமி உருண்டையாய் இருக்கிறது என்று கண்டுபிடிக்கப்பட்டது விஞ்ஞானிகளால். இப்பொழுது சுமார் ஒரு 500 வருடங்களுக்கு முன்பாக கண்டுபிடிக்கப்பட்டது. நாம் இப்பொழுது கொஞ்ச காலத்திற்கு முன்பாக கண்டுபிடிக்கப்பட்ட கண்டுபிடிப்புகளை அந்த காலத்திலேயே சுமார் 3000 வருடங்களுக்கு முன்பாகவே பிரசங்கி புஸ்தகத்தில் எழுதி வைத்திருக்கிறார். கர்த்தரே இதை வெளிப்படுத்தி இருக்கிறார். பூமியில் மேல் காற்று சுழன்று சுழன்று வருகிறது, பூமியின் மேல் காற்று இருக்கிறது, அது சுழன்று கொண்டிருக்கிறது என்று. அதனால்தான் நமக்கு காலநிலை மாற்றங்கள், மழை, வெயில் எல்லாம் வருகிறது. அதே போல சூரியன் சுற்றி கொண்டிருக்கிறது என்றும் சொல்லப்பட்டிருக்கிறது. இதெல்லாம் எந்தவித விஞ்ஞான கண்டுபிடிப்புகளும் செய்யப்படாத போது எழுதப்பட்ட வாசனங்கள். எல்லா நதிகளும் புறப்பட்டு வந்து கடலில் விழுகிறது, ஆனால் கடல் நிரம்புவதே இல்லை. அது புறப்பட்ட இடத்திற்கே நதி மீண்டும் போகிறது. எவ்வளவு அருமையான கண்டுபிடிப்பு அந்த காலத்திலேயே! இந்த காலத்தில் விஞ்ஞானம் மிக சிறப்பாக கண்டுபிடித்து நமக்கு சொல்லிவிட்டார்கள். அதாவது வானத்தின் மையங்களில் இருக்கிற நீர் குளிர்ந்து மழையாக பொழிகிறது, அது மண்ணில் விழுந்து நதியாக ஓடி கடலில் கலக்கிறது, கடல் நீர் ஆவியாகிறது, ஆவியாகி மேகங்களுக்குள் மீண்டும் சென்று மீண்டும் மழை பொழிகிறது. இந்த சுழற்சி முறை ஏற்படுகிறது என்று விஞ்ஞானத்தில் நமக்கு சொல்லப்பட்டிருக்கிறது, கண்டுபிடித்திருக்கிறார்கள். அதையே அந்த காலத்தில் 3000 வருடங்களுக்கு முன்பாக பிரசங்கி புஸ்தகத்தில் எழுதியிருக்கிறது. நதியிலிருந்து கடலில் விழும் தண்ணீர் மீண்டும் நதிக்கு போகிறது. எந்த ஒரு தண்ணீர் ஒரு துளி கூட நதியின் எதிர் திசையில் போகாது, அது மீண்டும் போகிறது என்று எழுதி வைத்திருக்கிறார். எவ்வளவு அருமையான ஒரு ஆராய்ச்சியான விஷயம்! இப்படி கண்டுபிடித்திருக்கிறார். அந்த கடல் நீர் ஆவியாகி மேகங்களுக்குள் சென்று மழையாக பொழிந்து மீண்டும் நதிக்கு வருகிறது. இப்படியாக இந்த சுழற்சி முறை நடக்கிறது. இன்று சுலபமாக நம்மால் புரிந்து கொள்ள முடிகிறது. அந்த காலத்தில் எந்தவித அறிவியல் கண்டுபிடிப்புகளும் இல்லாத காலத்திலேயே இவைகள் எல்லாம் சொல்லப்பட்டிருக்கிறது. விசுவாசத்தை ஏற்றுக்கொண்டவர்கள் அன்றே இதை ஏற்றுக்கொண்டார்கள்.
இப்பொழுது நாம் விஞ்ஞானத்தின்படி ஏற்றுக்கொள்கிறோம். தெரிந்து கொண்டு எல்லாம் வருத்தத்தினால் நிறைந்திருக்கிறது. எல்லாம் வேதனைக்குரிய காரியங்களாய் இருக்கிறது. எல்லாமே வருத்தப்படுகிறது. இங்கு சொல்லப்பட்டிருக்கிற காரியங்கள் சூரியன், காற்று, நீர் போன்றவை. இந்த 3 காரணிகளை குறித்தும் சொல்லப்பட்டிருக்கிறது. இவைகள் எல்லாம் வருத்தத்தினால் நிறைந்திருக்கிறது. இந்த காரியங்கள் எல்லாம் வருத்தம் இருக்கிறது, குறைகள் இருக்கிறது, இவைகளில் பாடுகள் இருக்கிறது. எப்படி என்றால், மழை பெய்யும் போது நம் காரியங்களை செய்ய முடியாமல் கஷ்டப்படுகிறோம். மழை பெய்யாவிட்டால் அதிக வெப்பத்தினால் கஷ்டப்படுகிறோம், பாடுகளை அனுபவிக்கிறோம். மழை பெய்யாவிட்டால் விளைச்சல் இருக்காது, உணவுப் பொருட்கள் பஞ்சம் ஏற்படும், அதனால் பாடுகள் உண்டாகும். அது மட்டும் அல்ல, மழை பெய்யாமல் போனால் வெப்பநிலை மாற்றத்தினால் சரீரத்திலும் பாதிப்புகள் வரும். மழை அதிகமாகும் பொழுது வெள்ளமாக வந்து அதனால் பாதிப்பு உண்டாகிறது. இப்படி அதுவும் வேதனையாய் நிறைந்திருக்கிறது, வேதனையில் நிறைந்திருக்கிறது. காற்று, அதிக காற்று அடிக்கிறது, டோர்னடோ என்கிறோம், புயல் காற்று, சுழல் காற்று, இப்படி வந்து புழுதி காற்று, விதவிதமான காற்றுகள் வருகிறது, வெப்ப காற்று, இப்படியெல்லாம் வந்து அந்த காற்றிலும் துன்பம் இருக்கிறது. காற்று தேவைதான், சிறந்ததுதான், காற்றில்லாவிட்டால் ஒன்றுமே இல்லை. அப்படி இருக்க அதிலும் துன்பம் கலந்து விட்டது. எல்லாவற்றிலும் துன்பம் இருக்கிறது. சூரியன் சுழலுவது நன்மைதான். சூரியனும் சுழன்று கொண்டுதான் இருக்கிறது. அது ஒரு இடத்தில் இல்லை. விஞ்ஞான கண்டுபிடிப்பின்படி அதுவும் சுழன்று கொண்டுதான் இருக்கிறது. இப்படி அவைகள் செயல்பட்டு கொண்டு இருப்பது நன்மைதான். ஆனால் சில நேரங்களில் சூரிய புயல்கள் உண்டாகி பூமியின் மேல் வரும்போது அது பூமியில் மிகப்பெரிய தாக்கத்தை ஏற்படுத்துகிறது. அதிலும் துன்பம் இருக்கிறது. இப்படி நல்ல விஷயங்கள் எல்லாவற்றிலும் துன்பமும் கலந்திருக்கிறது என்று பிரசங்கி சொல்லுகிறார். எல்லாம் வருத்தத்தால் நிறைந்திருக்கிறது. அதை மனுஷர் சொல்லி முடியாது, மனிதர்களால் சொல்லி முடிக்க முடியாது. எல்லாவற்றிலும் வருத்தங்கள் இருக்கிறது, வலி வேதனைகள் இருக்கிறது. மழை பெய்வது நல்லது என்று ஒரே வார்த்தையில் சொல்லிவிட முடியாது. நன்மை இருக்கிறது, ஆனால் அதில் தீமையும் இருக்கிறது. இப்படி வருத்தமும் எல்லாவற்றிலும் கலந்திருக்கிறது. மனிதர்கள் எல்லாராலும் சொல்லிவிட முடியாது, அது மறைந்திருக்கிறது என்று சொல்லி இருக்கிறது. காண்கிறதினால் கண்கள் திருப்தி அடைவதும் இல்லை, கேட்பதினால் நம் செவிகள் திருப்தி அடைவதும் இல்லை. நாம் பார்க்கிறோம், பார்த்து நம் கண்களால் திருப்தி அடைகிறோமா? இல்லை. இன்னும் பார்க்க வேண்டும், இன்னும் பார்க்க வேண்டும் என்று பார்க்கிற பார்வையில் இன்னும் அது திருப்தியே அடைவதில்லை. இதை பார்த்தால் அதை பார்க்கலாம், அதை பார்த்தால் இதை பார்க்கலாம் என்று பார்த்து கொண்டே இருக்கிறோம். கண்கள் போதும் என்று சொல்வதில்லை. அதே போல கேட்கிறதினால் செவிகள் போதும் என்று சொல்வதில்லை, நிரம்புவதும் இல்லை. செவிகள் போதும், எனக்கு இனி போதும், இனி வேண்டாம் என்று எப்பொழுதும் அது நிரம்புவதில்லை. எப்பொழுதும் அது கேட்டுக்கொண்டேதான் இருக்கிறது. இப்படியாக, அதாவது இன்பமான பாடல்கள், இசைகள், இதை கேட்கும் பழக்கம் இருக்கிறவர்கள் அது போதும் என்று திருப்தி அடையாமல் ஆயுள் முழுவதும் கேட்டுக்கொண்டே இருப்பார்கள். முன் இருந்ததே இனிமேலும் இருக்கும், இப்பொழுது இருக்கிறது முன்பே இருந்தது. அதாவது புதியது என்று இந்த உலகத்தில் எதுவும் இல்லை என்று பிரசங்கி சொல்லுகிறார். புதிய காரியம் என்று எதுவும் இல்லை. ஏற்கனவே இருந்த காரியங்கள் தான் மீண்டும் வருகிறது. அதாவது முன்பிருந்ததை நாம் மறந்து போனோம், அதனால் இப்பொழுது புதிதாய் தோன்றுகிறது. இப்பொழுது இருப்பதை இன்னும் வரும் காலங்களில் மறந்து விடுவார்கள், அப்பொழுது அவர்களுக்கு அது புதிதாய் தோன்றும். ஆனால் புதிது என்று எதுவும் இல்லை. அந்த காலத்தில் இருந்ததுதான் இன்றும் இருக்கிறது. எல்லாம் ஒன்றுதான். புதிய காரியங்கள் என்று சூரியனுக்கு கீழே ஒன்றும் இல்லை. ஒரே சுழற்சி முறையாய் சுழன்று கொண்டுதான் இருக்கிறது என்று சொல்லப்பட்டிருக்கிறது பிரசங்கியால். இதில் இன்னொரு பழமொழி கூட சொல்வார்கள், ஹிஸ்டரி ரிப்பீட்ஸ் என்று. வரலாறு திரும்ப திரும்ப வரும் என்று ஞானிகள் சொல்வார்கள். அது போல மீண்டும் மீண்டும் தொடர்ந்து பழையதுதான் வந்து கொண்டிருக்கிறது. நாம் உடுத்தும் உடைகளில் கூட இதை பார்க்கலாம். ஒரு 20-30 வருடங்களுக்கு முன்பாக இருந்த மிகவும் ஆடம்பரமாக எண்ணப்பட்ட உடைகள் இப்பொழுது அதே போல வருகிறது. இப்படி மாற்றி மாற்றி 20 வருடங்களுக்கு ஒரு முறை மாற்றி மாற்றி அந்த உடைகளின் அமைப்பு மாறுகிறது. இதை நாகரிகம் என்று சொல்லிக் கொள்கிறோம். ஒரு நகைகள் ஆகட்டும், எல்லாமே பழையது திரும்ப திரும்ப வருகிறதே தவிர புதியதாக என்று எதுவுமே இல்லை என்று வேதம் சொல்லுகிறது. ஒரு காரியத்தை பார்த்து இந்த காரியம் மிகவும் புதியது என்று சூரியனுக்கு கீழே எதையாவது சொல்ல முடியுமா? அப்படி சொல்ல முடியாது. ஏனென்றால் எது புதியது என்று நினைக்கிறோமோ அது ஏற்கனவே இருந்த காரியம்தான். புதியதாக ஒன்றும் இல்லை. புதியது என்று இந்த சூரியனுக்கு கீழே எதுவும் இல்லை, எல்லாம் ஏற்கனவே இருந்ததுதான் என்று தெளிவாக சொல்லப்பட்டிருக்கிறது. நமக்கு முன்பே இருந்த பூர்வ காலங்களிலும் இவைகள் இருந்திருக்கிறது. நாம் புதியதாக நினைக்கக்கூடிய காரியங்கள் முன்பே இருந்திருக்கிறது.
முன்பிருந்த காரியங்களை பற்றி நமக்கு ஞாபகம் இல்லை, மறந்து விட்டோம். அதே போல இப்பொழுது இருக்கிற காலங்களை பற்றி, இப்பொழுது என்ன காரியங்கள் இருக்கிறதோ இவைகளை பற்றின ஞாபகம் பிற்காலத்தில் இருக்காது, மறந்து போவார்கள். அப்பொழுது அது திரும்பி வரும்போது அவர்களுக்கு அது புதிதாய் தோன்றும். இப்படியாக பிரசங்கி சொல்லுகிறார், நான் ராஜாவாக எருசலேமிலே இருந்தேன். அப்பொழுது என் மனதை நான் செலுத்தினேன். ஞானமானது என்ன என்பதை கண்டுபிடிக்க என் மனதை செலுத்தினேன். நான் ஆராய தொடங்கினேன் என்று சொல்லுகிறார். நான் இஸ்ரவேலுக்கு ராஜாவாய் இருந்தேன். அப்பொழுது வானத்தின் கீழ் இருக்கிற காரியங்களை குறித்து ஆராய்ச்சி செய்ய என் மனதை நாடினேன். வானத்தின் கீழ் என்ன இருக்கிறது என்பதை குறித்து ஆராய நான் முயற்சி செய்தேன். அப்பொழுது இந்த கடும் தொல்லையில் அகப்படும்படிக்கு கர்த்தரே இவைகளை நியமித்திருக்கிறார் என்று அறிந்து கொண்டேன் என்று சொல்லுகிறார். இவைகள் எல்லாம் பெரிய தொல்லைகள். இந்த தொல்லைகளை கர்த்தரே மனிதனுக்கு கொடுத்திருக்கிறார் என்று பிரசங்கி சொல்லுகிறார். இது ஆழமான சத்தியமாய் இருக்கிறது. இயற்கையோடு போராடும் போராட்டங்கள், காலநிலை மாற்றங்கள், அதாவது சூழ்நிலையின் மாற்றங்களால் ஏற்படும் பாதிப்புகள், அதிக வெப்பம், அதிக குளிர்ச்சி, அதிக பனி, அதிக மழை போன்ற காரணிகளோடு போராடும்படி கர்த்தரே இவைகளை எல்லாம் நமக்கு நியமித்து வைத்திருக்கிறாராம். சூரியனுக்கு கீழ் நடக்கிற காரியங்களை பிரசங்கி கவனித்து பார்க்கிறார். அப்பொழுது அவர் சொல்லுகிற காரியம் மாயை, மாயை, எல்லாம் மாயையா இருக்கிறது. இந்த காரியங்கள் எல்லாவற்றிலும் மாயை இருக்கிறது. நாம் ஏமாந்து போகிறோம். நாம் ஏதோ ஒரு காரியத்தை நம்புகிறோம், ஆனால் அது இல்லை. இவை எல்லாம் மாயையும் மனதுக்கு சஞ்சலமுமாய் இருக்கிறது. மனதை வேதனைப்படுத்தக்கூடியதாய் இருக்கிறது. கோணலானதை நேராக்கவும் முடியாது, குறைவானதை எண்ணியும் முடியாது. எல்லாம் இந்த உலகத்தில் மாயையா இருக்கிறது என்று பிரசங்கி சொல்லுகிறார். நான் பெரியவனாய் இருந்து, பிரசங்கி வளர்ந்து பெரியவராய் இருந்தார், வயதில் மூத்தவராய் இருந்தார். அவர் தன் வாழ்நாள் முழுவதும் இந்த சமுதாயத்தை பார்த்திருக்கிறார். அவருடைய முதிர் வயதில் இந்த வசனங்களை எழுதுகிறார். அப்பொழுது சொல்லுகிறார், நான் எருசலேமில் பெரியவனாய் இருந்தேன். நான் எல்லோரையும், பலரையும், பலருடைய வாழ்க்கையையும் நான் பார்த்திருக்கிறேன். அப்படி பார்த்த பொழுது அதிக அறிவும் ஞானத்தையும் நான் பெற்றிருக்கிறேன் என்று நான் நினைத்தேன். நான் என்னை பற்றி என்ன நினைத்தேன் என்றால், எல்லாரை விட அறிவையும் ஞானத்தையும் நாம் பெற்றிருக்கிறோம், நம்மிடத்தில் இருக்கிறது என்று நான் நினைத்தேன் என்று என் மனதோடு நான் சொல்லிக் கொண்டேன். நம்மிடத்தில் அதிக அறிவும் ஞானமும் இருக்கிறது என்று என் மனதில் நான் சொல்லிக் கொண்டேன். ஞானத்தையும் பைத்தியத்தையும் மதியீனத்தையும் அறிகிறதற்கு என் மனதை பிரயோகப்படுத்தினேன். ஞானம் என்றால் என்ன, பைத்தியம் என்றால் என்ன, மதியீனம் என்றால் என்ன என்று ஆராய்வதற்கு என் மனதை செலுத்தினேன். நான் ஆராய்ந்து பார்த்தேன், உட்கார்ந்து யோசித்தேன் இது என்ன என்று. ஞானம் என்றால் அறிவு, புத்தி, கர்த்தருக்கு பயப்படுகிற ஞானம். மதியீனம் என்றால் முட்டாள்தனத்தை சொல்லப்படுகிறது. பைத்தியம் என்றால் நமக்கு தெரியும், பைத்தியம் மனநிலை பாதிக்கப்படும் நிலை. இப்படி இவைகளை பற்றி ஆராய்வதற்கு பிரசங்கியாகிய சாலமோன் ராஜா மனதை செலுத்தினார். ஆராய்ந்து பார்த்திருக்கிறார். அவர் விஞ்ஞானி போல எல்லாவற்றையும் ஆராய்வார். ஆராய்ந்து பார்த்திருக்கிறார். அவர் செய்யும் ஆராய்ச்சி அவருக்கு மன வேதனையை கொடுத்திருக்கிறது. இதுவும் மனதுக்கு சஞ்சலமாய் இருக்கிறது என்று சொல்லுகிறார். இதுவும் எனக்கு மனதுக்கு சஞ்சலம்தான், வேதனை தான் என்று சொல்லுகிறார். இது எப்படிப்பட்ட காரியமா இருக்கிறது? ஞானத்தை, புத்தியை நாம் ஆராய்ந்து பார்ப்பதும் கூட மனதுக்கு ஒரு வித வேதனை தான், சஞ்சலம் தான். ஏனென்றால் அவர் கண்டுபிடித்த விஷயங்கள் அப்படி இருக்கிறது. அதிக ஞானத்தினால் அதிக சலிப்புண்டு, அறிவு பெருத்தவன் நோவு பெருத்தவன் என்று வேதம் சொல்லுகிறது. அதிக ஞானம் இருப்பதினால் சலிப்பு உண்டாகிறது. அதாவது அதிக ஞானத்தினால் எல்லா காரியத்தை பற்றியும் முழுவதும் தெரிந்து கொள்கிறோம். தெரிந்து கொண்டால் அந்த உண்மை தன்மை என்பது மிகவும் வேதனைக்குரியதா இருக்கிறது. அறிவு பெருத்தவன் நோவு பெருத்தவன். அதிகம் அறிவுள்ளவன் சகலத்தையும் தெரிந்து கொள்கிறான், அதனால் நொந்து வீணாகிறான், வேதனையோடு வாழ்கிறான் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அப்படி என்றால் இந்த பூமியில் சகல காரியங்களும் வேதனைக்குரிய காரியங்களாக தான் இருக்கிறது என்று சொல்லப்பட்டிருக்கிறது. இதன் பொருள் என்ன என்றால் சற்று ஆராய்ந்து பார்ப்போம். ஞானம் உள்ள ஒருவன்
சகலத்தையும் இந்த உலகத்தின் காரியங்களை ஆராய்ந்து பார்க்கும்போது அவனுக்கு வேதனை உண்டாகிறது. மழை பெய்கிறது என்று சந்தோஷப்பட முடியவில்லை. அதிலும் வெள்ளம் வந்து போகிறது. வேதனை அதில் கலந்திருக்கிறது. மழையை நினைத்தும் சந்தோஷப்பட முடியவில்லை. காற்றை நினைத்து, சூரியனை நினைத்து, இயற்கை காரணிகளை நினைத்து, எதை நினைத்தும் முழுமையாய் சந்தோஷப்பட முடியாமல் எல்லாவற்றிலும் ஒரு மாயை இருக்கிறது. தீங்கு செய்யும் குணமும் அதில் இருக்கிறது. இதான் பொருள். மாயை என்றால் நன்மை செய்கிற எல்லா காரியத்தையும் நாம் நன்மைக்கு என்று நினைக்கிறோம். இது நல்லது என்று நினைக்கிறோம். ஆனால் அதில் தீமை இருக்கிறது. இதை அப்படியே இந்த நன்மை தீமை என்ற 2 வார்த்தையை வைத்து ஆதியாகம காலத்திற்கு செல்வோம். அங்கு என்ன நடந்தது? ஆதியிலே தேவன் வானத்தையும் பூமியையும் சிருஷ்டித்தார், சகல காரியங்களையும் படைத்தார். அதில் எல்லாம் நன்மைக்கு எதுவாய் இருந்தது. ஆதியாகமம் 1ஆம் அதிகாரம் முழுவதும் பார்க்கும்போது கர்த்தர் சிருஷ்டித்த சிருஷ்டிப்புகளில் நல்லது என்று கண்டார், நல்லது என்று கண்டார் என்று சொல்லப்பட்டிருக்கிறது, மனிதனை தவிர. இப்படி எல்லாவற்றிலும் நல்லது என்று கண்ட தேவன் நன்மையாய் படைத்தார். ஆனால் மனிதர்களாகிய நாம் தீமைக்கு இடம் கொடுத்து, பொல்லாத சாத்தானுக்கு இடம் கொடுத்து இந்த பூமியை சபிக்கப்பட்ட பூமியாய் மாற்றிவிட்டோம். ஆசீர்வதிக்கப்பட்ட பூமி, நம் நிமித்தம் இந்த பூமி ஆசீர்வதிக்கப்பட்டிருந்தது. ஆதியிலே ஆதாமும் ஏவாளும் செய்த பாவத்தின் நிமித்தம் இந்த பூமி சபிக்கப்பட்டு போயிற்று. இந்த பூமியில் எல்லாவற்றிலும் சாபம் இருக்கிறது. இயற்கையான காரியங்களிலும் சாபம் இருக்கிறது. மனிதர்களின் இருதயத்திலும் சாபம் இருக்கிறது, தீமை இருக்கிறது. எங்கும் தீமையால் நிறைந்திருக்கிறது. அதனால் மனிதனுடைய மனம் வேதனையை அடைகிறது. இந்த காரியங்களை சற்று கவனித்து பார்ப்போம். இந்த பூமி சபிக்கப்பட்ட பூமி. சபிக்கப்பட்ட பூமியில் முழு ஆசீர்வாதமாய் நான் வாழ வேண்டும் என்று நினைப்பது முழு முட்டாள்தனம். கடலில் நின்று கொண்டு, கடலில் மூழ்கி கொண்டு ஈரம் அடையாமல் இருக்க வேண்டும், நான் நனையாமல் வாழ வேண்டும் என்று நினைப்பது போல இந்த பூமியில் எந்த மனிதனாலும் எப்பொழுதும் சந்தோஷமாகவோ அல்லது நன்மையை மட்டுமே அனுபவித்துக் கொண்டோ இருக்க முடியாது. அப்படி இருந்தால் அந்த மனிதன் பரலோகத்தில் இருக்க வேண்டும், கர்த்தருடைய பிள்ளையா இருக்க வேண்டும். ஒன்று புரிந்து கொள்வோம், இந்த பூமி சபிக்கப்பட்ட பூமி. இங்க நிலைத்திருப்பதும் இல்லை, இங்க இருக்கிற எந்த காரியங்களும் நிரந்தரமானதும் இல்லை. கர்த்தர் எல்லாவற்றையும் முடிவுக்கு கொண்டு வர போகிறார். அதனால் இவ்வுலக இன்பங்களில் மூழ்கி இது வேண்டும் அது வேண்டும் என்று அலைவதை விட்டுவிட்டு கர்த்தருக்கேற்ற காரியங்களை, உலகத்தை விட்டு நாம் பிரிந்து போக போகிறோம் என்ற மனநிலையில் நாம் வாழத் தொடங்குவோம். அதுவே சிறந்த வாழ்க்கையா இருக்கிறது. கொஞ்ச காலம் வாழ வந்திருக்கிறோம். அதாவது ஒரு ரயிலில் பயணம் செய்வது போல, நாம் பேருந்தில் பயணம் செய்வது போல, ஏறி நாம் அமர்ந்திருக்கும் வரைக்கும் அந்த இடம் நமக்கு சொந்தம். அதன் பின்பு நம் இடம் வந்தால் நாம் இறங்கி சென்று விட போகிறோம். அதற்கு பின்பு அந்த இடத்தை நாம் உரிமை கோர முடியாது. இந்த உயிர் இருக்கும் வரை இந்த பூமியில் இருக்கலாம், உயிர் போனால் நாம் போய்விட வேண்டியதுதான். அப்படிப்பட்ட உலகத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் என்ற யதார்த்த உண்மை நிலையை புரிந்து கொள்வோம். உலகத்தின் இன்பங்களை கண்டு அதை வேண்டும் இதை வேண்டும் என்று அனுபவித்துக் கொண்டு, அனுபவிக்க எண்ணி பாழும் பாதாளத்தில் போய் சேரும் வழியை பாவத்தில் விழுந்து விடக்கூடாது. பாவம் பாதாளத்தில் கொண்டு போய் சேர்த்து விடும். அக்னி கடலில் கொண்டு போய் நம்மை போட்டு விடும். அதனால் பாவத்திற்கு விலகி கர்த்தருக்கு பயந்து பரிசுத்தமாய் வாழ்வதையும், இவ்வுலக இச்சைகளை விட்டு கர்த்தரிடமாய் நம் கண்களை திருப்புவதும், நம் இருதயத்தை திருப்புவதும் நல்லது. நம் இருதயத்தை கர்த்தரிடத்தில் உயர்த்துவோம். நம் கண்களை உலகத்தை விட்டு எடுத்து நம்முடைய கர்த்தராகிய தேவனுடைய திரு பாதங்களை நினைத்து அவர் மேல் வைப்போம். நம் கவனம் அவர் மேல் இருக்கட்டும். அவர் என்ன சொல்லுகிறார், அவர் என்ன வார்த்தை நமக்கு கொடுத்திருக்கிறார், அதற்கு நாம் கீழ்ப்படிந்து நடப்போம் என்கிற எண்ணம் நமக்கு தேவை. அதுவே நம் கடமையா இருக்கிறது. அதுவே நம் ஆர்வமாக, முழு விருப்பமாக, நம் ஆத்தும விருப்பமாய் இருக்க வேண்டும். உயிருக்குயிராய் கர்த்தருடைய வார்த்தைகளை நேசிக்க வேண்டும். உயிருக்குயிராய் கர்த்தரை நேசிக்க வேண்டும். அப்படி நாம் நேசித்து கர்த்தருடைய வார்த்தைகளுக்கு கீழ்ப்படிந்து நடக்கும் பொழுது நம்முடைய வாழ்க்கை பரிசுத்தமாக்கப்படும். இந்த மாயையை விட்டு விலகி உண்மை தன்மை உள்ள ஒரே ஒரு உலகம் பரலோகம். அந்த உலகத்தில் போய் வாழ நினைப்போம். மாயையான இந்த உலகத்தின் மேல் நம் கண்களையும் நம் இருதயத்தையும் வைக்காதிருப்போம். பிரசங்கி 2ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம் முதல் 11ஆம் வசனம் வரை. கர்த்தர் செய்த மிகப்பெரிய ஒரு ஆச்சரியமான ஒரு காரியம், மிக உன்னதமான ஒரு காரியம். அதாவது இந்த கடைசி காலத்தில் வாழ்கிற நமக்கு மிகவும் பிரயோஜனம் உள்ள ஒரு காரியமாக இது இருக்கிறது. அதாவது கர்த்தர் இந்த பூமியில் ஒரு மனிதனை தெரிந்து கொண்டு அந்த மனிதனை எல்லா ஆசீர்வாதங்களாலும் ஆசீர்வதிக்கிறார்.
அந்த மனிதனை சந்தோஷப்படுத்துகிறார். முழு சந்தோஷம், இந்த உலகத்தின் இன்பங்களை எல்லாம் அனுபவி என்று அனுமதிக்கிறார். அப்படி எல்லாவற்றையும் அனுபவித்த அந்த மனிதன் எல்லாவற்றையும் அனுபவித்து பார்த்த பின்பு அந்த மனிதனுடைய கருத்து என்ன, இவ்வுலக வாழ்வை குறித்த கருத்து என்ன என்பதை ஒரு மனிதன் மூலமாகவே கர்த்தர் நமக்கு சொல்ல வைத்திருக்கிறார். இது முழுவதும் நம் மனித வாழ்க்கை எப்படிப்பட்டது என்பதற்கு மிக சிறந்த மிக அருமையான விளக்கங்கள் இந்த வேத பகுதியில் கொடுக்கப்பட்டிருக்கிறது. பிரசங்கி புஸ்தகம் முழுவதுமே இப்படிதான் சொல்லப்பட்டிருக்கிறது. வாழ்க்கை என்றால் என்ன என்பது புரிந்து போகும். நாம் எதையோ மாயையை கண்டு இந்த உலகம் ஓடிக்கொண்டிருக்கிறது. ஒன்றுமில்லாத ஒரு காரியம். அதாவது மனித வாழ்க்கை எப்படி இருக்கிறது என்றால், பொதுவாக எல்லா மனிதர்களும் வாழ்கிற வாழ்க்கை என்ன என்றால், ஒரு நாம் சோப்பு நுரைகளை எடுத்து ஊதி விளையாடுவோம். அதில் காற்று குமிழ்கள், சோப்பு நுரையிலிருந்து பெரிய பெரிய குமிழ்கள் தோன்றும். கண்ணாடி குமிழ்கள், கண்ணாடி போல. அதை நாம் ஓடி ஓடி பிடிப்போம். அதை போய் கிட்ட பிடிக்க நினைப்போம். அதை தொட்டால் அப்படியே உடைந்து போகும், மறைந்து போகும். நீர் குமிழி என்று சொல்லுவோம். அது போல இந்த மனித வாழ்க்கை இருக்கிறது. சமுதாயம், உலகம், இப்படிதான் மனிதன் வாழ்ந்து கொண்டிருக்கிறான். சரி, இது என்ன, இதன் பொருள் என்ன என்றால், அதை குறித்த விளக்கங்கள், வாழ்க்கை என்பது வெறும் நீர் குமிழி, அது ஒன்றும் இல்லை என்றும் சொல்லும் பொழுது உடனே புரியாது. அதன் விரிவான விளக்கங்கள் பிரசங்கி புஸ்தகத்தில் கொடுக்கப்பட்டிருக்கிறது. பரிசுத்த ஆவியானவர் நமக்கு அதை வெளிப்படுத்தி இருக்கிறார். அது மட்டுமல்ல, அதை நேரடியாக சொல்லாமல் ஒரு மனிதனை அப்படிப்பட்ட உலக இன்பங்களை எல்லாம் அனுபவிக்க வைத்து அந்த மனிதன் மூலமாக கர்த்தரே சொல்ல வைத்திருக்கிறார். இது மிக சிறந்த உதாரணமாக நமக்கு இருக்கும். நமக்கு முன்னோடியாய் வாழ்ந்த அந்த மனிதன் சாலமோன் ராஜா. இஸ்ரவேலின் 2வது ராஜாவாக தாவீது ராஜா இருந்தார். அவருடைய வாழ்க்கையின் முடிவுக்கு பின்பாக அவர் தமது குமாரனான சாலமோனை ராஜாவாக்கினார். கர்த்தர் தாவீது ராஜாவுக்கு சொல்லியிருந்தார், உன்னுடைய குமாரன் எனக்கு தேவாலயத்தை கட்டுவான் என்று கர்த்தர் சொல்லியிருந்தார். அந்த வார்த்தையின்படியே செய்வதற்கு தாவீது ராஜா அநேக ஐஸ்வர்யங்களை, தங்கம், வெள்ளி, பணம், எல்லா பொருள்கள், மரங்கள் போன்ற எல்லா காரியங்களையும் சேகரித்து வைத்துவிட்டு அவர் இறந்து விட்டார். அதன் பின்பு சாலமோன் ராஜா அவர் ராஜாவானார். அதன் பின்பு அவர் கர்த்தருக்கு தேவாலயம் கட்டினார். கர்த்தருக்கு தேவாலயம் கட்டிய பின்பு முதல் ஒரு கூடாரத்தில் இருந்த கர்த்தருடைய உடன்படிக்கை பெட்டியானது ஒரு கட்டிடமாக கட்டப்பட்டு முதல் தேவாலயத்தை கட்டி அதில் சாலமோன் ராஜா உடன்படிக்கை பெட்டியை வைக்கிறார். அப்படி செய்யும் அந்த நன்னாளில், அந்த நேரத்தில் கர்த்தருக்கென்று ஆயிரக்கணக்கான மாடுகளையும் ஆடுகளையும் கர்த்தருக்கு பலி கொடுக்கிறார். அங்கிருக்கிற ஆசாரியர்களால் பலி கொடுத்து முடிக்க முடியாத அளவுக்கு அதிக ஆயிரக்கணக்கான பலிகள் இருந்தது. அது மட்டுமல்ல, அங்கு அந்த பலிபீடம் கொல்லாமல் பக்கத்தில் ஒரு பலிபீடத்தை செய்து அதன் மேல் பலி கொடுத்தார்கள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. ஆட்கள் போதாமல் மற்ற லேவியர்களையும் அழைத்துக் கொண்டார்கள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. இப்படியாக பெரிய கூட்டம் கூடி அவ்வளவு பலிகளை கர்த்தருக்கென்று செலுத்தி மிக சிறந்த ஒரு அருமையான ஒரு வரவேற்பு நாள். இவ்வுலக வரலாற்றிலேயே மீண்டும் ஒவ்வொரு கர்த்தருடைய பிள்ளையும் வர வேண்டும் என்று எதிர்பார்க்கிற ஒரு நன்னாளாக அந்த நாள் இருந்தது. அதே போல இந்த காலத்தில் வாழ்கிற நாம் கர்த்தருக்கென்று 2000 வருடமாக இந்த பூமியில் தேவாலயம் இல்லை. 3ஆம் தேவாலயம் வர வேண்டும் என்று உலகம் வாஞ்சித்து தேடிக்கொண்டிருக்கிறது. வாஞ்சியோடு இருக்கிறது உலகெங்கும் இருக்கிற கர்த்தருடைய பிள்ளைகள். அப்படிப்பட்ட இந்த சாலமோன் ராஜாவின் நாட்கள் போல மீண்டும் ஒரு நாள் வர வேண்டும் என்று விரும்புகிறதா இருக்கிறது. அந்த நாள் அப்படி ஒரு மங்களகரமான சுபமான ஒரு நாளாய் இருந்தது. இப்படி சாலமோன் ராஜா பலிகளை செலுத்திய போது என்ன நடந்தது என்றால், கர்த்தர் சாலமோன் ராஜாவின் பலியை ஏற்றுக்கொண்டார். இஸ்ரவேலர்கள் எல்லாரும் கூடி மிகப்பெரிய ஒரு திருவிழாவை போல மிகப்பெரிய ஒரு காரியத்தை செய்தார்கள். கர்த்தருக்கு பலி செலுத்தினார்கள். கர்த்தருக்காக தங்களை அர்ப்பணித்தார்கள். முழு கீழ்ப்படிதலோடு கர்த்தருக்கு பிரியமாய் நடந்து கொண்டார்கள். அப்பொழுது கர்த்தர் மிகவும் சந்தோஷப்பட்டு
சாலமோன் ராஜாவின் கனவில் அன்று இரவே பலி செலுத்தின அன்று இரவே சாலமோன் ராஜாவின் கனவில் வந்து உனக்கு என்ன வரம் வேண்டும் என்று கேட்டார். அப்பொழுது சாலமோன் ராஜா கர்த்தரிடத்தில் கேட்கிறார். அதாவது சாலமோன் ராஜா ராஜாவாகும் போது அவர் சிறு வயதா இருந்தார், அதிக வயதில்லை. அதனால் அவர் கேட்டது என்னவென்றால் கர்த்தரிடம், கர்த்தாவே, நான் சிறியவனாய் இருக்கிறேன், இந்த இஸ்ரவேலர்கள் ஜனங்களோ மிகப்பெரிய கூட்டம், அதிக ஜனங்கள் இருக்கிறார்கள். இவர்களை எல்லாம் நியாயம் விசாரித்து நிர்வாகம் செய்து நீதியின்படி தேசத்தை ஆளுகை செய்ய எனக்கு தேவையான ஞானத்தை கொடும் என்று சாலமோன் ராஜா கேட்டார். இப்படி சாலமோன் கேட்டது கர்த்தருக்கு மிக மிக சந்தோஷமாயிருந்தது. அதாவது தேவ சித்தத்தை நிறைவேற்ற இவர் கேட்டார். அது மிகப்பெரிய சந்தோஷமான காரியம். தனக்கென்று சுயநலமாய் எதுவும் கேட்காமல் தம்முடைய சித்தத்தை நிறைவேற்ற தேவ ஜனங்களை வழிநடத்த தேவையான ஞானம் கொடும் என்று கேட்டதினால் கர்த்தர் மிகவும் மகிழ்ந்து, அந்த நீ கேட்ட அந்த ஞானத்தையும் தந்தேன். இந்த உலகத்தில் இதுவரைக்கும் உன்னை போல ஞானி பிறந்ததும் இல்லை, இனி பிறக்க போவதும் இல்லை. அப்படிப்பட்ட மேலான ஞானத்தை உனக்கு கொடுத்தேன் என்று கொடுக்கிறார். ஞானத்தை கொடுத்தார். அது மட்டும் அல்லாமல் சாலமோன் ராஜா கேட்காத சகல ஐஸ்வர்யங்களும், பணம், பொருள், செல்வாக்கு, எல்லா ஐஸ்வர்யங்களையும் நான் சேர்த்து உனக்கு கொடுப்பேன் என்று கர்த்தர் கொடுத்தார். இப்படியாக ஆசீர்வதிக்கப்பட்ட மனிதனாக சாலமோன் ராஜா இருந்தார். அப்படி என்றால் இந்த உலகத்தின் வரலாற்றிலேயே நாம் எடுத்தால் எவ்வளவுதான் பெரிய ராஜாவா இருந்தாலும், எவ்வளவு பெரிய பதவி வகித்தவர்களா இருந்தாலும், சாலமோன் ராஜாவை போல ஒருவரும் சுகபோகமாய் இந்த உலகத்தில் வாழ்ந்ததில்லை. அதாவது இன்று அதிகமாய் நாம் வாழ்க்கையில் நம் அதிக ஜனங்கள் இன்றைய சமுதாயத்தில் சொல்லிக் கொள்கிற வார்த்தை, அதாவது வாழ்க்கையை அனுபவிக்க வேண்டும் என்று சொல்வார்கள். இந்த உலகத்தில் எவ்வளவுதான் தலைகளாக குதித்தாலும் சாலமோன் ராஜாவை போல உலகத்தை யாரும் அனுபவிக்கவே முடியாது. அவ்வளவு சந்தோஷமாய் அனுபவித்தாராம். அவரே சொல்லி இருக்கிறார் பிரசங்கி 2ஆம் அதிகாரத்தில் எப்படி எல்லாம் அவர் அனுபவித்தார். அதன் பின்பு அவர் என்ன சொல்லி இருக்கிறார் என்பதை குறித்து இந்த அதிகாரத்தில் தெளிவாய் கொடுக்கப்பட்டிருக்கிறது. இது ஏன், ஒருவேளை நமக்கு தெரியாத ஏதோ ஒரு மூலையில் இந்த உலகத்தில் ஏதோ ஒரு காலத்தில் ஒரு ராஜா வாழ்ந்திருக்கலாம், இல்ல மிகப்பெரிய பதவி வகித்த ஒரு அதிகாரிகள் யாராவது சந்தோஷமாய் வாழ்ந்திருக்கலாம் என்று நினைக்கலாம். எப்படி சாலமோனை விட யாரும் சந்தோஷமாய் வாழ்ந்ததில்லை என்று சொல்லுகிறோம் என்றால், எவ்வளவுதான் ஐஸ்வர்யமும் ஆரோக்கியமும் எத்தனை பொருள்கள் எல்லாவித ஆசீர்வாதங்களும் இருந்திருந்தாலும் அந்த மனிதனுக்கு ஞானம் இல்லாவிட்டால் எதையும் அனுபவிக்க முடியாது. ஆனால் சாலமோன் ராஜாவுக்கு இந்த உலகத்திலேயே பிறக்க போகிற எந்த மனிதனுக்கும் இல்லாத ஞானமும் இருந்ததினால் அவரை போல யாராலும் இந்த உலகத்தை அனுபவித்திருக்க முடியாது, இனி அனுபவிக்கவும் முடியாது என்ற கணக்குக்கு வருகிறது. அப்படி என்றால் சாலமோன் ராஜா தான் இந்த உலகத்தில் எப்பொழுதும் எந்த காலத்திலேயும் யாராலும் அனுபவிக்க முடியாத சந்தோஷமான உலக இன்பங்களை அனுபவித்து முடித்தவர். சரி, அப்படி அனுபவித்த பிரசங்கி என்ன சொல்லுகிறார்? அவர் ராஜாவான பின்பு அவர் சொல்லுகிறார், தன் உள்ளத்தில் ஒன்றை சொல்லிக் கொண்டாராம். என்னவென்று, என் மனமே, நான் உன்னை சந்தோஷப்படுத்த போகிறேன், நீ ஆசைப்பட்டதெல்லாம் நான் உனக்கு நிறைவேற்றுவேன் என்று அவர் முடிவெடுத்தார். அதாவது நம் மனதில் உள்ள ஆசை எல்லாம் நிறைவேற்றி கொள்ள வேண்டும், சந்தோஷமா இந்த உலகத்தை அனுபவிக்க வேண்டும் என்று முடிவு செய்து ஆரம்பித்தார். அவருடைய வாழ்க்கை எப்படிப்பட்டதா இருந்தது? முதல் வசனத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது, அவர் உள்ளத்தில் சொல்லிக் கொண்டு எல்லா இன்பங்களையும் அனுபவித்தாராம். ஆனால் அதன் முடிவு என்ன சொல்லுகிறார்? அவர் தன் மனதிற்கு சொல்லுகிறாராம், இப்பொழுது உன்னை சந்தோஷத்தினால் நான் சோதித்து பார்ப்பேன். உனக்கு மனமே, நான் உன்னை சந்தோஷப்படுத்தி பார்க்க போகிறேன். அப்படி என்றால் இந்த உலகத்தின் சந்தோஷங்களை எல்லாம் நான் அனுபவித்து பார்க்க போகிறேன் என்று முடிவு செய்து சந்தோஷத்தையும் இன்பத்தையும் அனுபவித்து பார்க்க தொடங்கினார். எல்லா இன்பங்களையும் பார்த்தார். எல்லாவற்றையும் அனுபவித்து பார்த்தும் அவைகள் அவருக்கு மாயையாய் தோன்றியது. எல்லாம் மாயை என்று சொன்னார். மாயை என்றால் ஒன்றும் இல்லை, வேஸ்ட் என்று பொருள். ஒன்றும் இல்லை, எதுவுமே இல்லை, அப்படியெல்லாம் ஒன்றும் இல்லை. இதில் போனால் இதில் எந்த சந்தோஷமும் அப்படியெல்லாம் ஒன்றும் இல்லை. வெளியிலிருந்து பார்ப்பதற்கு சந்தோஷமான காரியமாய் தோன்றுகிறது. ஆனால்
அப்படி அனுபவித்து பார்த்தால் அதில் ஒன்றும் இல்லை என்று, எதிலும் ஒன்றும் இல்லை என்ற முடிவுக்கு அவர் வருகிறார். அதற்கு பெயர்தான் மாயை. மாயை என்றால் பெரிதாக தோன்றுகிறது, ஆனால் உள்ளே போய் பார்த்தால், அதை அனுபவித்து பார்த்தால் ஒன்றும் இல்லை என்று ஆகிறது. இதில் என்ன இருக்கிறது என்று தோன்றுகிறது. இப்படியே அவர் அனுபவித்திருக்கிறார். சரி, இதை எப்படி விளக்கமாக பார்ப்பது? இந்த உலகத்தில் எதில் ஒன்றும் இல்லை, ஏன் மாயை என்று தெளிவாக விளக்கமாக கவனிப்போம். அவர் சொல்லுகிறார். மேலும் நகைப்பை குறித்து, சிரிப்பை குறித்து அது என்ன என்று கேட்கிறார். சிரிப்பு என்றால் என்ன? அதாவது இதை நாம் தெளிவாக புரிந்து கொள்ள வேண்டும் என்றால், சாலமோன் ராஜா என்ன செய்திருப்பார்? சந்தோஷமாய் சிரித்து கொண்டே இருக்க வேண்டும் என்று அந்த காலத்தில் டிவி, செல்போன் எல்லாம் இல்லை நாம் காமெடி எல்லாம் பார்ப்பதற்கு. அந்த காலத்தில் என்ன செய்திருப்பார்கள்? விகட கவி என்று இருப்பார்கள் ராஜா அரண்மனையில். ராஜாவுக்கு பொழுதுபோக்குவதற்காக விகடம் செய்து, அதாவது கோமாளி போல நடந்து கொண்டு எப்படியாவது ராஜாவை சந்தோஷப்படுத்தும் ஆட்கள் இருப்பார்கள். அவர்களை விகட கவி என்று சொல்வார்கள். விளையாட்டுத்தனமாக, கோமாளித்தனமாக எதையாவது செய்து சந்தோஷப்படுத்துவார்கள் சபையை. அந்த கால ராஜ அரண்மனையில் பொழுதுபோக்குகள் இவை. அதன் பின்பு பாடல் பாடுகிறவர்கள், வாத்தியம் வாசிக்கிறவர்கள், நடனம் ஆடுகிறவர்கள், இவர்கள் எல்லாம் இருப்பார்கள் அங்கு அரசவையை சந்தோஷப்படுத்துவதற்காக. ராஜா சொல்லும் பொழுது அதையெல்லாம் அவர்கள் செய்வார்கள். இப்படி அவர் அந்த இன்பமான காரியங்களில் வழி நடத்தி இருக்கிறார். அப்படி அவர் சந்தோஷமாகவே இருந்து கொண்டு காலையிலிருந்து மாலை வரைக்கும் அவர் இப்படியே இருந்து கொண்டிருக்கிறார். அந்த எதுவும் அவருக்கு சந்தோஷமாய் தோன்றவில்லை. அது என்ன? சிரித்து கொண்டுதான் இருந்தோம், ஆனால் அது மனதில் ஒட்டவில்லை. அதனால் ஏதோ ஒரு பெரிய சாதித்தது போலவோ எதுவும் தோன்றவில்லை. சோர்வே ஏற்பட்டிருக்கிறது. அதற்கு அடுத்ததாக சிரிப்பை குறித்து அது பைத்தியம் என்று சொல்லுகிறார். சிரிப்பது ஒரு பைத்தியம். அது என்ன ஒரு பைத்தியக்காரத்தனம் அப்படி என்று சொல்லுகிறார். சிரிப்பது, சந்தோஷமாய் இருப்பது, இதெல்லாம் ஒன்றும் இல்லை என்று சொல்லுகிறார். இதை சற்று ஞானமாக கொஞ்சம் யோசித்து பார்ப்போம். அதாவது நாம் நம்முடைய மனநிலையை கவனிக்கும் போது நம் உணர்வுகள் தான் சந்தோஷம், வலி, கவலை, வேதனை, துன்பம், துயரம், இன்பம், இப்படிப்பட்ட உணர்வுகள் எல்லாம் ஒரு குறிப்பிட்ட நேரம் நமக்கு வந்து செல்கிறது. வேதனை என்றாலும் அது வந்து சென்று விடுகிறது, சந்தோஷம் என்றாலும் வந்து சென்று விடுகிறது. இதை நாம் அறிவுபூர்வமாய் ஆராய்ந்து பார்த்தால் ஒன்றும் இல்லை என்று நமக்கே தோன்றும். சந்தோஷமும் வந்து சில நேரம் இருந்துவிட்டு போய்விடுகிறது. மறுபடியும் துன்பம் வரப்போகிறது, வேதனை வருகிறது, கவலை வருகிறது, போராட்டங்கள் வருகிறது, மன உளைச்சல் ஏற்படுகிறது. இது மாறி மாறி வந்து கொண்டிருக்கிறது. எந்த உணர்வும் நிரந்தரமாய் நமக்கு இருப்பதில்லை. ஒன்று, சந்தோஷம் என்பதும் ஒரு வித உணர்வு. வாழ்க்கையில் எப்பொழுதும் சந்தோஷமாகவே இருக்க வேண்டும் என்று மனிதன் நினைப்பது புத்திசாலித்தனம் அல்ல. ஏனென்றால் சந்தோஷம் என்பது ஒரு வித உணர்வு. பல உணர்வுகளில் அதுவும் ஒன்று. அப்படி இருக்க ஒரே ஒரு உணர்வோடுதான் நான் எப்பொழுதும் இருப்பேன் என்று சொன்னால் இந்த உலகத்தில் ஒருவரும் அப்படி வாழ முடியாது. இப்படி சந்தோஷமாய் இருக்க முயற்சி செய்தவர் தான் சாலமோன் ராஜா. நான் எப்பொழுதும் இன்பமாய் இருக்க வேண்டும், இன்பத்தை அனுபவித்துக் கொண்டே இருக்க வேண்டும் என்று முயற்சி செய்து பார்த்துவிட்டு அதன் பின்பு அவர் சொல்லுவது, அது திருப்தியாக இருந்தது, நன்றாக இருந்தது என்று சொல்லவில்லை, அதுவும் மாயை என்று சொல்லுகிறார். மனதுக்கு சஞ்சலமா இருக்கிறது என்று சொல்லுகிறார். அப்படியானால் எப்பொழுதும் சந்தோஷமாகவே இருந்தாலும் கூட அப்படிப்பட்ட நிலை நமக்கு வந்தால், காலையிலிருந்து மாலை வரைக்கும் நாம் சந்தோஷமாக நாம் இதை செய்து கூட பார்க்கலாம். இப்பொழுது நமக்கு டிவி இருக்கிறது. டிவியில் ஒரு காமெடி நிகழ்ச்சிகள் வருகிற ஒரு சேனலை வைத்து காலையிலிருந்து மாலை வரைக்கும் அதையே பார்த்து கொண்டிருந்தால் நம்முடைய மனநிலை அன்று மாலை எப்படி இருக்கும் என்று யோசித்து பார்ப்போம். கண்டிப்பாக சலிப்பாக தான் இருக்கும். சந்தோஷமாக தானே பார்த்து கொண்டிருந்தோம் என்று தோன்றும். ஒன்றுமில்லை, அரை மணி நேரம் டிவி பார்த்தால் கூட சோர்ந்து போகிறது, சலிப்பு வந்து விடுகிறது. ஏன் அந்த ஒரு திருப்தி இருப்பதில்லை? அரை மணி நேரம் ஜெபித்து பார்ப்போம், இவ்வளவு சந்தோஷமும் சமாதானமும் இருக்கிறது என்று ஜெபித்து பார்த்தால் தெரியும். மனபாரம் எல்லாம் நீங்கி சமாதானம் இருக்கும். அரை மணி நேரம் வேத வாசித்து பாருங்கள், அந்த உணர்வு உலகத்தில் எந்த இன்பத்திலும் வராது. சரி, இப்பொழுது நாம் உலக இன்பங்களை குறித்து பார்க்கிறோம். முதலில் நாம் உலக இன்பங்களில் எதையெல்லாம் அனுபவித்து பார்க்க முடியுமோ அதையெல்லாம் அனுபவித்து பார்த்தால் அதில் எல்லாம் மாயையும் சலிப்புமாய் இருக்கிறது.
சிலர் நகைகள் வாங்குவதில் பிரியப்பட்டு அதிக நகைகள் வாங்குவார்கள். சரி, எல்லா நகைகளும் அதிகமாய் பணம் கொடுத்து அதிக நகைகள் வாங்கி நாம் என்ன செய்ய முடியும்? நம்மால் எவ்வளவு அணிந்து கொள்ள முடியும்? கண்டிப்பாக முடியாது. அதிகமாய் அணிந்து கொள்வது அது நமக்கு பாரமாக இருக்கும், கடினமாக இருக்கும். அது நாம் எளிமையாக உடை உடுத்தும் போதும், எளிமையான நகைகள் போடும் பொழுதும் இருக்கிற வசதி அதில் இருக்காது. இதுவே இன்பமாய் இருக்கும் நமக்கு. பார்ப்பவர்களுக்கு புகழ்ச்சிக்குரியதாக எப்படியோ இருக்கலாம். ஆனால் நமக்கு எளிமையான உடைகளிலும், எளிமையான சிறிய நகைகளிலும் தான் சந்தோஷம் இருக்கும். அது பாரம் இருக்காது. அதனால் நமக்கு சுலபமாய் இருக்கும். இப்படியாக நாம் உலக இன்பங்கள் ஒவ்வொன்றாக நாம் பார்க்கும் பொழுது அது நமக்கு சலிப்பும் சஞ்சலமுமாய் இருக்கும். எல்லாவற்றிலும் இறங்கி அனுபவிக்க வேண்டும் என்று நினைப்பவர்களுக்கு பிரசங்கியை படித்து பார்த்தால் ஞானம் பெரிதாய் விளங்கும். சாலமோன் ராஜா பலவிதமான சலிப்புகளை பெற்ற பின்பு சிரிப்பா இருக்க வேண்டும், சந்தோஷமா இருக்க வேண்டும் என்று முயற்சி செய்கிறார். ஆனால் அந்த முயற்சியில் அவர் மாயை என்று புரிந்து கொள்கிறார். அப்பொழுது அவர் ஒரு ஆராய்ச்சி செய்ய விரும்புகிறார். தன் இருதயத்தில் ஒரு ஆராய்ச்சியை தொடங்குகிறார். அது என்னவென்றால், இந்த உலகத்தில் பூமியின் கீழ் மனிதன் படுகிற பிரயாசத்தின் பலன் என்ன, எதில் அவனுக்கு உண்மையான பலன் கிடைக்கிறது என்று ஆராய்வோம் என்று முயற்சி செய்து பிரசங்கி முயற்சி செய்கிறார், ஆராய்கிறார். அதாவது சாலமோன் ராஜா. இப்படி அவர் ஆராய்ச்சி பண்ணும் பொழுதே, அதை குறித்து தியானிக்கும் பொழுதே அவர் மதுபானம் குடித்து கொண்டிருந்தார். அவர் முட்டாள்தனமாக ஏதாவது செய்து கொண்டும் இருந்திருப்பார், விளையாடி கொண்டிருந்திருப்பார், ஏதாவது செய்து கொண்டும் இருந்திருப்பார். அவர் மதுபானம் குடித்து இதெல்லாம் ஞானமாய் சிந்திக்கும் போதே மதுபானத்தையும் குடித்து கொண்டிருந்தார். அது தவறு என்று அவருக்கு தெரியும். ஆனால் எல்லாவித இன்பங்களையும் ஆராய்ந்து பார்க்கிறோம், செய்கிறோம். ஆனாலும் அது திருப்தியாய் இல்லை அவருக்கு. மதுபானம் குடித்து கொண்டிருந்திருக்கிறார். இப்படி எல்லாவித இன்பங்களை அனுபவிக்க வேண்டும் என்று முடிவு செய்து சாலமோன் ராஜா பலவிதமான வேலைகளை செய்ய தொடங்குகிறார். தனக்காக விதவிதமான வீடுகளை கட்டுகிறார். பின்பு நிலங்களை திராட்சை தோட்டங்களாக, கனி மரங்களாக திராட்சை தோட்டங்களை ஏற்படுத்துகிறார். கனி தரும் மரங்களை நடுகிறார். பலவிதமான விவசாய காரியங்களையும் ஈடுபடுகிறார், செய்கிறார். விவசாய காரியங்கள் செய்கிறார். இப்படி நிலங்களை பண்படுத்துவது, திராட்சை தோட்டம் நடுவது, கனி மரங்கள் நடுவது, அந்த மரங்களுக்கு தண்ணீர் பாய்ச்சுவதற்கு குளங்களை வெட்டுவது, இப்படி எல்லா விதமான விவசாய வேலைகளையும் அவர் செய்கிறார். கட்டிட பணிகளை, வீடுகளை கட்டி பார்க்கிறார். எல்லா வித காரியங்களையும் செய்து பார்க்கிறார். இப்படி எல்லாம் செய்து அதன் பின்பு அது மட்டுமல்ல, கட்டிடங்களை கட்டுகிறார், திராட்சை தோட்டங்களை நடுகிறார், கனி மரங்களை நடுகிறார், விவசாயத்திலும் ஈடுபடுகிறார். அது மட்டும் இல்லாமல் அநேகம் வேலைக்காரர்களையும் வேலைக்காரிகளையும் இதையெல்லாம் பராமரிப்பதற்கு அநேக வேலைக்காரிகளை சம்பாதிக்கிறார். அவர் அதிகமான கால்நடைகளையும் வளர்க்கிறார், ஆடு மாடுகளை வளர்க்கிறார். இப்படி இதையெல்லாம் செய்து கொண்டு அநேக வேலைக்காரர்கள், இவைகளெல்லாம் கவனிப்பதற்கு வேலைக்காரர்கள் தன் வீட்டில் அநேகம் பேர் திரளாய் சேர்ந்திருக்கிறார்கள். இப்படியெல்லாம் பெரிய, அதாவது இஸ்ரவேல் தேசத்திலே இவரை போல ஐஸ்வர்யவான் யாரும் இல்லை என்று சொல்லும் அளவுக்கு மிகப்பெரிய ஐஸ்வர்யவானாய், செல்வந்தராய் ராஜா சாலமோன் ராஜா வாழ்கிறார். இப்படி எல்லாவற்றையும் உண்டாக்குகிறார். அது மட்டும் அல்லாமல் சங்கீதக்காரிகளையும் பாடல் பாடுகிற பாடகர் பாடகிகளை தன்னிடத்தில் சேர்க்கிறார். அவர்கள் எப்பொழுதும் ராஜாவுக்கு மகிழ்ச்சியாக பாட்டு பாடி அவர்களை சந்தோஷப்படுத்தும்படியாக சிறந்த பாடல் ஆசிரியர்கள், பாடல் பாடுகிறவர்கள், பாடகிகள், ஆண்கள் பெண்கள், நடனம் ஆடுகிறவர்கள், அது மட்டும் அல்லாமல் கருவிகள், இப்படி எல்லாவற்றையும் சம்பாதிக்கிறார். அநேக வேலைக்காரர்கள் இருக்கிறார்கள். பெரிய ஐஸ்வர்யவானாய் சாலமோன் ராஜா மாறுகிறார். எல்லாம் அவருக்கு இருந்தது. அந்த காலத்தில் இருந்தவர்களிலேயே இவர்தான் பெரிய மனிதனாய், அந்தஸ்தில் பெரிய மனிதனாய் இருக்கிறார். அது மட்டும் அல்லாமல் தங்கத்தையும் வெள்ளியையும் விலை உயர்ந்த பொருட்களையும், மாகாணங்களில் எந்தெந்த மாநிலத்தில் சிறந்த பொருள்கள் எங்கெங்க இருக்கிறதோ அதையெல்லாம் வாங்கி குவிக்கிறார். அநேகம் வீடுகளை கட்டி இருக்கிறார். அநேகம் ஐஸ்வர்யங்கள், சம்பத்துகளை சேர்க்கிறார். தங்கம், வெள்ளி, வைரம், வைடூரியம் போன்ற ரத்தினங்கள், இவைகளை எல்லாம் அநேகமாய் வாங்கி குவிக்கிறார். மிகுந்த செல்வந்தனாய் மாறுகிறார் சாலமோன் ராஜா. இதையெல்லாம் அவர் இன்பமாய் அனுபவித்து பார்க்க வேண்டும் என்று
எல்லாவற்றையும் செய்து பார்க்கிறார். இப்படியெல்லாம் செய்து கொண்டிருக்கும் பொழுது அவர் கண்களுக்கு பிரியமான எந்த விஷயத்தையும் அவர் தடை பண்ணவில்லை. ஒரு பொருளை அவர் கண்களால் பார்த்து அவருக்கு பிடித்து விட்டது என்றால் அதை உடனே வாங்கி விடுவார். அதே போல அவர் 700 திருமணங்களையும் செய்திருக்கிறார். அவருக்கு மனையாட்டிகள், அதாவது 700 மனைவிகளும் 300 மறுமனையாட்டிகளும் 1000 பெண்களை திருமணம் செய்திருக்கிறார். இப்படியாக அவர் எந்த ஒரு காரியத்தையும் அவர் நிறுத்தி வைக்கவே இல்லை. எல்லா இன்பங்களையும் அனுபவித்து பார்த்திருக்கிறார். இதையெல்லாம் அவர் செய்து கொண்டிருக்கும் பொழுது அவருடைய ஞானமும் அவர் கூடவே இருந்தது. அவர் ஞானவானாய் இருந்தால் இதையெல்லாம் செய்து கொண்டும் இருக்கிறார். அதே சமயத்தில் அவர் கண்களுக்கு எதெல்லாம் ஆசைப்பட்டாரோ அதையெல்லாம் அனுபவிக்கும்படி அதையெல்லாம் அனுபவித்து பார்த்தார். இது வேண்டாம் என்று எந்த ஒரு விஷயத்தையும் அவர் ஒதுக்கவில்லை. எல்லாவற்றையும் அனுபவித்து பார். சட்ட திட்டங்களே கிடையாது. எல்லாவற்றையும் நினைத்தால் பிடித்தால் அதை உடனே செய்து விட வேண்டியதுதான். இப்படி தன் இருதயத்தை சந்தோஷத்தினால் நிரப்பினார். இப்படி செய்யும் பொழுது அவர் மிகுந்த மகிழ்ச்சியாய் இருந்தார், சந்தோஷமாய் இருந்தார். அவர் மனம் மகிழ்ச்சியாய் இருந்தது. அப்பொழுது அவர் சொல்லுகிறார், நான் பட்ட பிரயாசத்திற்கெல்லாம் எனக்கு கிடைத்த பலன் இன்று நான் சந்தோஷமாய் இருக்கிறேன். அதுதான் அந்த மகிழ்ச்சி தான் சூரியனுக்கு கீழே ஒவ்வொரு மனிதனும் ஒவ்வொரு நாளும் படுகிற பிரயாசத்தின் பலன். இன்று நாம் படுகிற பாடுகளின் பலன் அன்று நாம் எந்த அளவுக்கு சந்தோஷமா இருக்கிறோம் என்பதே. அதை தான் நாம் அனுபவிப்பது நமக்கு சொந்தமா இருக்கிறது. மற்றது எதுவும் நமக்கு சொந்தம் அல்ல என்று வேதம் சொல்லுகிறது. இதில் ஒரு காரியத்தை சற்று ஆராய்ந்து பார்ப்போம். அதிக நகைகளும் அதிக தங்கம் ஆபரணங்கள் வாங்கினால் அது நாம் வாங்குவதற்கு முன்பு நகை கடைக்காரரிடம் இருக்கிறது. அதை அவர் பாதுகாத்துக் கொள்ளுகிறார். நாம் வாங்கி வீட்டிற்குள் கொண்டு வந்ததும் அதை நாம் பாதுகாக்க தொடங்குகிறோம். அந்த நகைகளுக்கு நாம் காவல்காரராகிறோம். நாம் போகும்போது, கர்த்தருடைய ராஜ்யத்திற்கு போகும் பொழுது, இந்த உலகத்தை விட்டு நாம் உயிர் பிரியும் போது நாம் எதையும் எடுத்துக் கொண்டு போக போவதில்லை. அதனால் அது அங்கேயே இருந்திருக்கலாமே. அதை நாம் அதிகமாய் சம்பாதித்து சேகரித்து பாதுகாத்து வைப்பதினால் பலன் என்ன? இது நகைகளுக்கு மட்டுமல்ல, அதிக பணத்திற்கும் அதுதான். எவ்வளவு சேர்த்தாலும் அனுபவிக்க முடியாது. எவ்வளவு சம்பாதித்தாலும் எல்லாவற்றையும் அனுபவிக்க முடியும் என்ற பலன் நமக்கு கிடையாது. நமக்கென்று வைக்கப்பட்டிருக்கிற எல்லை இருக்கிறது. அதற்கு மேல் சம்பாதித்தால் அதை நம்மால் அனுபவிக்க முடியாது. பிறருக்கு கொடுத்து விட்டுதான் நாம் போகிறோம். அதனால் பேராசைப்பட்டு இப்படியெல்லாம் உலகத்தின் இன்பங்களை அனுபவிக்க ஓடக்கூடாது. இந்த வேத பகுதியில் சாலமோன் ராஜா சொல்லுகிற அந்த வார்த்தையின்படி பார்ப்போம். திராட்சை தோட்டங்களை நட்டேன், கனி மரங்களை நட்டேன் என்று சாலமோன் ராஜா சொல்லுகிறார். சரி, அவர் அதற்கு முன்பாக திராட்சை ரசம் பருகி இருப்பார், கனிகளையும் சாப்பிட்டு இருப்பார். அப்பொழுது அவைகள் விலைக்கு வாங்கி இருப்பார்கள் என்று சொல்லலாம். ராஜாவுக்காக விலைக்கு வாங்கி கொண்டு வரப்பட்டிருக்கும். அப்பொழுது ஒரு 100 ரூபாய் கொடுத்து 1 கிலோ திராட்சை வாங்கியிருப்பார்கள். ஒரு 200 ரூபாய் கொடுத்து பழங்களை வாங்கியிருப்பார்கள் என்று வைத்துக் கொள்ளலாம். அப்பொழுதும் அவர் அந்த பழங்களை சாப்பிட்டார். அதன் பின்பு அவர் திராட்சை தோட்டங்களை, நிலங்களை வாங்கி திராட்சை தோட்டமாக்கி அதற்கு முதலீடு செய்து 3 வருடம் காவல் இருந்து வேலையாட்களை வைத்து வேலை வாங்கி அந்த 3 வருடம் அந்த திராட்சை தோட்டத்தை, பல வருடங்களாக அந்த மரங்களை, திராட்சை தோட்டங்களை எல்லாம் பாதுகாத்து அது கனி தரும் போது அதிலிருந்து 1 கிலோ பழத்தை எடுத்து வந்து அதை ஜூஸ் பிழிந்து அதை ராஜாவுக்கு கொடுத்திருப்பார்கள். அதற்கு முன்பும் அவர் திராட்சரசம் குடித்தார். 100 ரூபாய் விலை கொடுத்து வாங்கி குடித்தார். இப்பொழுது இவ்வளவு பிரயாசப்பட்டு இவ்வளவு காலம் காத்திருந்தும் அதே போல மண்ணில் விளைந்த ஒரு திராட்சை பழத்தை தான் எடுத்து அவர் சாப்பிடுகிறார். அந்த கனிகளை சாப்பிடுகிறார், திராட்சரசம் பருகுகிறார். அப்படி என்றால் அவர் சலித்திருக்கும் அவருக்கு. ஆக, இதை முன்னமே நான் செய்து கொண்டிருந்தேனே, விலை கொடுத்து வாங்கி நான் சாப்பிட்டுக்கிட்டு போய் கொண்டிருந்தேனே, இதற்காக நான் இவ்வளவு பிரயாசப்பட்டேனே. இதுதான் அவர் சொல்ல வரும் கருத்து. அநேகம் காரியங்களை நாம் சேகரிக்கிறோம், அநேகம் ஆசைகள் வருகிறது, மனம் ஆசைகளை தூண்டுகிறது. எவ்வளவோ அனுபவிக்க வேண்டும். புகழ்ச்சிக்கு ஆசைப்படுகிறோம், பணத்திற்கு ஆசைப்படுகிறோம், பல காரியங்களுக்கு. ஆனால் எதையும் நம்மால் அனுபவிக்க முடியாது. எல்லாம் கொஞ்சம்தான், நமக்கேற்ற அளவுதான்.
அதற்கு பின்பு அதிகமாய் நம்மால் எதையும் சுமக்க முடியாது, அது பாரமாகி விடும் என்பதை புரிந்து கொள்ள வேண்டும். நாம் ஆகாரம் சாப்பிடுகிறோம் என்றால் ஒரு நாளைக்கு ஒரு 200 கிராம் அல்லது 300 கிராம் அளவுக்கு உணவை சாப்பிடுகிறோம் ஒரு வேலைக்கு. மிஞ்சி மிஞ்சி போனால் அரை கிலோகிராம் வரைக்கும் சாப்பிடலாம். 50 கிலோ உணவை கொடுத்து சாப்பிடு என்றால் நம்மால் சாப்பிட முடியாது. அதே போல எல்லாவித காரியங்களிலும் எல்லை இருக்கிறது. அதற்கு மிஞ்சும் போது அதை நம்மால் அனுபவிக்க முடியாத நிலை ஏற்படுகிறது. இன்னும் சொல்ல போனால் அது நமக்கு பாரமாகிறது. அதை புரிந்து கொள்வோம். தவறான பேராசையுள்ள குணங்களுக்கு நாம் இடம் கொடுக்க கூடாது. இவ்வுலக வாழ்க்கை மாயை என்று இதைதான் பிரசங்கி சொல்லுகிறார். அதே போல அநேகம் பெண்களை திருமணம் செய்த சாலமோன் ராஜா சொல்லியிருக்கிறார், 100 பேருக்குள்ளே ஒரு ஆணை கண்டேன், ஆனால் 1000 பேருக்குள்ளும் ஒரு பெண்ணை நான் காணவில்லை என்று சொல்லுகிறார். அதாவது நம்பிக்கைக்குரியவர்களாக ஒரு பெண் கூட 1000-ல் ஒருவர் கூட இல்லை. எல்லாம் வஞ்சக எண்ணங்கள் உடையவர்கள் என்று சொல்லியிருக்கிறார். இதை வைத்து பார்க்கும் பொழுது பெண்கள் என்று சொல்லும் பொழுது அநேகம் பாடுகளுள்ள வாழ்க்கையை வாழ்கிறார்கள். ஆண்கள் அடிமைப்படுத்துவதினால் பெண்கள் அதை எதிர்த்து போராட வேண்டிய நிலையில் பலவித தவறுகளையும் பாவங்களையும் செய்ய வேண்டிய நிலைக்கு தள்ளப்படுகிறார்கள். அதை செய்கிறார்கள், தவறுதான். நிலை எதுவாயிருந்தாலும் தவறுதான். அப்படி இருக்கும் பொழுது அநேக வஞ்சக எண்ணங்களினாலும் அதை மேற்கொண்டு விடுகிறார்கள். அது பெண்களின் தோல்வியை குறிக்கிறது. எவ்வளவுதான் கொடுமைகளும் பாடுகளும் வந்தாலும் நீதி தவறாமல் வாழ்வதே பெண்களுக்கு வீரமான காரியமாய் இருக்கிறது. வீரமாய் வாழ்கிற பெண்களாய் இருக்க வேண்டும், தைரியசாலிகளாய் இருக்க வேண்டும். எத்தனை சோதனைகள் வந்தாலும் நீதி தவறாமல், நேர்மை தவறாமல், என் நிலையிலும் ஒழுக்கம் தவறாமல் வாழ வேண்டும். அதுவே சிறந்த வாழ்க்கையா இருக்கிறது. இப்படி சாலமோன் ராஜா இப்படி 1000 திருமணங்களை செய்து பெண்களோடு பழகி அதுவும் மாயை என்று சொல்லியிருக்கிறார். பெண்களும் மாயைதான் என்று, பெண்கள் மூலமாக மனிதன் நினைக்கிற ஆசைப்படுகிற எல்லா காரியங்களும் அதுவும் மாயைதான் என்று சொல்லியிருக்கிறார். இப்படி எல்லா காரியங்களையும் செய்து பார்த்த சாலமோன் ராஜா அவர் சொல்லுகிறார், நான் எல்லாவற்றையும் செய்து முடித்த பின்பு எல்லாம் யோசித்து கவனித்து பார்த்தேன், இவை எல்லாம் எனக்கு மாயையும் மனதுக்கு சஞ்சலமுமாய் இருக்கிறது என்று சொல்லுகிறார். இது எல்லாம் மாயை, எதிலும் ஒன்றும் இல்லை, மாயையா இருக்கிறது, மனதுக்கு சஞ்சலமாய். இதையெல்லாம் செய்து முடித்த பின்பு அவர் வேதனைப்படுகிறார். நான் இவ்வளவு காரியங்களை அனுபவித்து விட்டேனே என்று சந்தோஷப்படவில்லை, வேதனை தான் வருகிறது. இன்று இந்த உலகத்தில் எத்தனை பேர் உலக இன்பங்களை தேடி நான் இப்படி இருப்பேன் அப்படி இருப்பேன் என்று உலகமே ஓடிக்கொண்டிருக்கிறது இன்பத்தை தேடி. அவை ஒன்றும் இல்லை என்று வேதம் நமக்கு சொல்லுகிறது. எல்லாம் மாயை என்று சாலமோன் ராஜா சொல்லுகிறார். மனதுக்கு சஞ்சலமாய் இருக்கிறது. பூமியின் கீழே மனிதன் படுகிற பிரயாசத்தின் பலன் ஒன்றும் இல்லை என்று சொல்லுகிறது. ஒரு பலனும் இல்லை, எதை செய்தும் ஒரு பலனும் இல்லை. சிறு வயதில் பள்ளிக்கு சென்றிருப்போம், அப்பொழுது அதிக படிக்க வேண்டும், நல்ல படிப்பு படிக்க வேண்டும் என்று நினைத்திருப்போம். அதனால் பெரிய சாதனை செய்து விட்டோம் என்று நினைத்துக் கொள்வோம் படித்து முடித்த பின்பு. ஆனால் அதன் பின்பு பார்க்கும்போது சிறிது காலம் ஆனால் அந்த படிப்பை பற்றின நினைவு கூட இருக்காது. நம்முடைய சான்றிதழ்கள் எல்லாம் ஒரு மூலையில் எங்கேயோ கிடக்கும், நம் வாழ்க்கை ஒரு பக்கம் போய்கொண்டிருக்கும். வேலை தேடுவோம், நல்ல வேலை கிடைக்க வேண்டும் என்று நினைப்போம். வேலையில் சேர்ந்தவுடன் மிகவும் சந்தோஷமா இருக்கும், வேலை கிடைத்து விட்டது என்று. ஒரு சில வருடங்கள் ஆன பின்பு அந்த வேலை எவ்வளவு நமக்கு சலிப்பையும் வேதனையும் கொடுக்கும். ஐயோ என்று இருக்கும், ஏன் தான் இந்த வேலைக்கு போகிறோமோ என்று. இப்படிதான் திருமண காரியங்களும் அப்படிதான். திருமணத்திற்கு முன்பு சந்தோஷமாய் திருமணம் செய்து கொள்வோம். சில காலம் ஆன பின்பு பிள்ளைகள் எல்லாம் பிறந்த பின்பு பிள்ளைகள் ஆசையா இருக்கும். அது கொஞ்ச காலம் ஆன பின்பு ஏன் தான் திருமணம் செய்து கொண்டோமோ, ஏன் தான் பிள்ளைகளை பெற்றோமோ என்று இருக்கும். எல்லாவற்றையும் அனுபவித்து பார்த்தவர்கள் சலிப்பையே பெற்றிருக்கிறார்கள். அதை நாம் கவனித்து பார்ப்போம். நாம் அனுபவிக்காத காரியங்கள் இன்னும் உலகத்தில் இருக்கிறது. அதையெல்லாம் அனுபவித்து பார்த்தவர்கள் சொல்லும் காரியம் சலிப்புதான். அது மாயை என்றே சொல்லப்படுகிறது. இப்படிதான் சாலமோன் ராஜா இந்த உலகத்தின் இன்பங்களை எல்லாம் அனுபவித்து பார்த்து எல்லாம் மாயையும் மனதுக்கு சஞ்சலமுமாய் இருக்கிறது என்று சொல்லுகிறார். இவ்வுலக இன்பங்கள் வேஸ்ட், எல்லாமே
மாயை, ஒன்றும் இல்லை, ஒன்றும் இல்லை, எல்லாம் வெளி பூச்சு, அது பொய்யா இருக்கிறது. இன்பம், இவ்வுலக இன்பம் என்பது பொய் என்று சொல்லுகிறார். அதுதான் பொருள். பொய் என்று பொருள். மாயை என்றால் பொய். அது அதாவது படித்து விட்டால் பெரிய மனிதனாகி விடலாம், நல்ல வேலைக்கு சென்று விட்டால் நாம் சந்தோஷமா இருந்து விடலாம், இப்படியெல்லாம் நினைத்து கொண்டு இருக்கிறோம். பெரிய வீடு கட்டி விட்டால், கார் வாங்கி விட்டால், இப்படி எத்தனையோ காரியங்களை நினைத்து கொண்டே இருப்போம். ஆனால் இதையெல்லாம் செய்த பின்பு அந்த நாம் நினைத்தது போல அதில் நாம் சந்தோஷமா இருப்பதில்லை. இதுதான் மாயை. மனிதன் ஆசைப்படும் ஒவ்வொரு காரியத்திலும் ஏமாந்து போகிறான். அதுதான் உண்மை. இவ்வுலகத்தின் காரியங்கள் எல்லாம் நம்மை ஏமாற்றுகிறது. தோற்றத்தில் வெளியிலிருந்து பார்க்கும் போது அது மிக உன்னதமான காரியம் போல தோன்றும், மிகவும் சந்தோஷமானதை போல தோன்றும். ஆனால் அதன் பின்பு, அதை நாம் ஏற்றுக்கொண்ட பின்பு பார்க்கும் பொழுது அது நமக்கு வேதனை தருகிறதா இருக்கிறது. ஏனென்றால் இந்த உலகம் ஆதியிலேயே ஸ்தபிக்கப்பட்டிருக்கிறது. ஆதாம் ஏவாள் அம்மா இவர்கள் இருவரும், முற்பிதாக்கள் இருவரும் செய்த பாவத்தின் நிமித்தம் இந்த பூமி சபிக்கப்பட்டதா இருக்கிறது. இந்த பூமியில் எல்லா காரியத்திலும் சாபம் இருக்கிறது. இந்த உலகத்தின் எல்லா இன்பங்களிலும் மாயை இருக்கிறது. அதை புரிந்து கொள்வோம். உலகத்தின் பின்பு செல்லாமல் நம் மனதை உலக இன்பங்களை விட்டு எடுத்து கர்த்தரின் மேல் வைப்போம். கர்த்தரை நேசிப்பதற்கும் கர்த்தருடைய சித்தத்தை நிறைவேற்றுவதற்கும் நம் வாழ்க்கையின் பொருள் என்ன என்பதை சாலமோன் ராஜாவை போல தேடுவோம். அப்பொழுது கர்த்தர் நமக்கு வெளிப்படுத்துவார். இதன் தொடர்ச்சியை, இதற்கான பதில்களை அடுத்த செய்தியில் பார்க்கலாம். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. மாரநாதா.